சமையல் எரிவாயுவின் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்துக்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 3ஆம் தேதி அன்று நள்ளிரவு முதல் லிட்ரோ எரிவாயு விலை குறைக்கப்பட்ட நிலையில் 12.5 கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 3940 ரூபாயாக அறிவிக்கப்பட்டது. அத்துடன் 5 கிலோகிராம் நிறை கொண்ட லிட்ரோ எரிவாயு சிலிண்டருக்கு 70 ரூபாயாக குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 1582 ரூபாய் எனவும் கூறப்பட்டிருந்தது. அதேவேளை லாஃப் சமையல் எரிவாயுவின் விலையும் குறித்த தினத்திலேயே குறைக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் லாஃப் எரிவாயு சிலிண்டரின் விலை 275 ரூபாயினால் குறைக்கப்பட்டு புதிய விலை 3740 ரூபாய் என அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டாலும் முச்சக்கர வண்டி கட்டணங்களில் எவ்வித மாற்றமும் இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை இன்று அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்கள் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. இதன்படி ஒக்டேன் 92 பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 13 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது. எனினும் குறைக்கப்பட்ட பெட்ரோல் விலையுடன் ஒப்பிடுகையில் போக்குவரத்து கட்டணத்தை குறைக்க முடியாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை எரிபொருள் விலை குறைக்கப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 1 லிட்டர் டீசல் விலை 370 ரூபாய் எட்டினால் மட்டுமே பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தலைவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலை குறைக்கப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்த மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 1 லிட்டர் டீசல் விலை 370 ரூபாய் எட்டினால் மட்டுமே பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பேருந்து கட்டண தேசிய கொள்கைகளுக்கு அமைய 4% எரிபொருள் குறைப்புக்கு மாத்திரமே கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ள முடியும். நேற்றைய தினம் டீசல் விலை 2.5% குறைக்கப்பட்டுள்ளதால் பேருந்து கட்டணங்களை குறைக்க முடியாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் ஜாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் துண்டு பிரசுரம் ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 3 மணியளவில் குறித்த துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நீக்கப்பட்டு சமஷ்டி அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதற்கான உத்தரவாதம் வழங்கப்படும் வரை ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்போம் என்ற தொனிப்பொருளில் மக்களிடையே துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம், சுகாஸ், முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள், கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அக்கரைப்பற்று ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வாச்சுக்குடா பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் 7 பேர் பலத்த காயங்களுடன் அக்கரைப்பற்று ஆதரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் இந்த சம்பவத்தில் சில பொதுமக்கள் தாக்குதலுக்குள்ளானதுடன் வீடொன்றில் இருந்த பொருட்கள் சிலவும் அடித்து நொறுக்கப்பட்டதுடன் வீதியால் சென்ற மோட்டார் சைக்கிளும் சேதத்துக்குள்ளாகியுள்ளது. இதனால் வாச்சுக்குடா பகுதியில் வாழும் மக்கள் பெரும் அச்சம் அடைந்துள்ளனர். தங்களது பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் கூறுகின்றனர். வாள்களால் தாக்கிய சிறு குழுவானது ஒருவரை விரட்டி வந்த நிலையில் ஓடி வந்த நபர் தனது சகோதரி வீட்டில் தஞ்சம் புகுந்துள்ளார். இதன் காரணமாக வீட்டினுள் நுழைந்து வாள் தாக்கிய குழுவானது அங்கிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இதன் போது அவ்வீட்டில் இருந்தவர்கள் வாள் வெட்டுக்கு இலக்கானதுடன் சத்தம் கேட்டு வீட்டில் நுழைந்த அயல் வீட்டார் சிலரும் தாக்கப்பட்டுள்ளனர். இதே நேரம் வீதியில் சென்றவர்கள் மீது குறித்த குழுவினர் சாரமறியான தாக்குதல் மேற்கொண்டதுடன் வீதியில் இருந்த மோட்டார் சைக்கிளும் தாக்கப்பட்டுள்ளது. திடீர் தாக்குதலால் செய்வதறியாது நிலை தடுமாறிய பொதுமக்கள் சிலர் தங்களது உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள ஓடி ஒளித்தனர். சுமார் 30 நிமிடம் வரை நீடித்த சம்பவத்தினால் அப்பிரதேசமே அதிர்ச்சியில் உறைந்து போனதாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர். இதன் பின்னராக அங்கு வருகை தந்த அக்கரைப்பற்று போலீசார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். காசாவில் உடனடி போர் நிறுத்தத்துக்கு கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அழைப்பு விடுத்துள்ளார். காசாவில் தொடர்ந்து போர் நிறுத்தத்தை முடிவுறுத்தும் வகையில் இஸ்ரேல் 3 கட்ட போர் நிறுத்தத்தை முன்வைத்த நிலையில் அதனை ஹமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளது. அத்துடன் இந்த போர் திருத்தம் தொடர்பில் இஸ்ரேல் முன்வைத்துள்ள திட்டத்தை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆதரவு தெரிவித்துள்ளார். இதன்படி காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் மொத்தமாக வெளியேற வேண்டும், எஞ்சிருக்கும் பணைய கைதிகளை அனைவரும் விடுவிக்க வேண்டும், இருதரப்பு ஒப்பந்தங்கள் அடிப்படையில் செயல்பட்டால் விரோத
ஊடகங்களை களைய முடியும் என்று தெரிவித்தார். இது தொடர்பில் கனடா பிரதமர் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளதாவது: உடனடி போர் நிறுத்தம், தடையில்லா மனிதாபிமான உதவிகளை அவசரமாக அதிகரிப்பது மற்றும் பணிய கைதிகள் அனைவரையும் விடுவிக்க கனடா அழைப்பு விடுத்துள்ளது. துயரத்தை முடிவுக்கு கொண்டு வர ஜோ பைடனால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவு ஒரு வாய்ப்பாகும். மேலும் அமைதிக்கான பாதைக்கு திரும்ப வேண்டும். அனைத்து தரப்பினரும் அதை கண்டிப்பாக கைப்பற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மண் சரிவு எச்சரிக்கையானது இன்று சனிக்கிழமை காலை 8 மணி முதல் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு, கேண்டி, கேகாலை, குருநாகல், நுவரெலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மேல் மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கடும் வெப்பம் காரணமாக 85 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடும் வெப்பம் அலை காரணமாக பகல் பொழுதில் வீடுகளில் இருந்து வெளியே வர வேண்டாம் என மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. கடந்த சில நாட்களாக கடுமையான வெப்ப அலை வீசி வரும் இதேவேளை பீகார் மாநிலத்தில் பல பகுதிகளில் 44 டிகிரி செல்சியஸை கடந்து வெப்பம் பதிவாகியிருக்கின்றது. வெப்பத்தின் தாக்கத்தால் மக்கள் வெளியே நடமாட முடியாத சூழ்நிலை உருவாகி வருகின்றது. இந்த நிலையில் பீகாரில் கடந்த 24 மணி நேரத்தில் 10 தேர்தல் பணியாளர்கள் உட்பட 16 பேர் வெப்ப தாக்குதலுக்கு உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பீகார் மாநிலத்தில் வெப்பம் காரணமாக அனைத்து பாடசாலைகள், பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் முன்பள்ளி பாடசாலைகள் வருகின்ற 8ஆம் தேதி வரை மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாலிவுட் நடிகர் சல்மான் கானை கொல்ல சதித்திட்டம் தீட்டியது குறித்த அனைத்து தகவல்களையும் இந்திய போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். லாரன்ஸ் பிஷ்னே என்ற கும்பல் மகாராஷ்டிரா மாநிலம் பன்வேல் என்ற இடத்தில் பாகிஸ்தான் ஆயுத விநியோகஸ்தர் ஒருவரிடம் இருந்து பெற்ற ஆயுதங்களுடன் சல்மான் கானின் காரை தாக்க சதி செய்தது. இந்த கும்பலிடம் அதிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. கும்பல் 6 முதல் 70 பேரின் ஆதரவை பெற்றுள்ளது மற்றும் மும்பை போலீஸ் வட்டாரங்களின்படி சம்பந்தப்பட்ட கும்பல் தயாரித்த சிக்கலான திட்டத்தின்படி ஒவ்வொரு நபருக்கும் ஒரு குறிப்பிட்ட பாத்திரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்திய பின்னர் தாக்குதலாளிகளை தமிழகத்தின் கன்னியாகுமரிக்கு தப்பிச் செல்ல அறிவுறுத்தியதாகவும் தெரிய வந்துள்ளது. அங்கு அவர்கள் கடல் வழியாக இலங்கைக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்தனர். இவர்கள் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்ட வேறு நாட்டுக்கு பாதுகாப்பு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாகவும் இந்திய போலீஸ் துறை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டாலும் முச்சக்கர வண்டி கட்டணங்களில் எவ்வித மாற்றமும் இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை இன்று அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்கள் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. இதன்படி ஒக்டேன் 92 பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 13 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது. எனினும் குறைக்கப்பட்ட பெட்ரோல் விலையுடன் ஒப்பிடுகையில் போக்குவரத்து கட்டணத்தை குறைக்க முடியாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை எரிபொருள் விலை குறைக்கப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 1 லிட்டர் டீசல் விலை 370 ரூபாய் எட்டினால் மட்டுமே பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தலைவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.